ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சுபமுகூர்த்தம், சமநோக்கு நாள், சர்வதேச சகிப்புத்தின்மை தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். துலாம் லக்னம், இருப்பு 10 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:15 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 5:39 மணி வரை ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 மணி 7 நிமிடங்கள் வரை உத்திரம், அதன் பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று காலை 9:45 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று அதிகாலை 5:39 மணி வரை பாலவம், அதன் பின்பு மாலை 6:16 மணி வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3 மணி 7 நிமிடங்கள் வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். அவிட்டம் சதயம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லுவேன், சென்னையில் இருக்கிறவங்க கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் சன்னதி அந்த மண்டபத்தில் அந்த சரபேஸ்வரர் வழிபாடு அருமையாக நடைபெறும். கூட்டு பிரார்த்தனை எல்லாமே போய் தாராளமாக கலந்துக்கோங்க. முடியாத பட்சத்தில் சென்னையில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, அவங்கவங்க இல்லத்தில் 4:30லேருந்து 6 ராகு காலத்தில் சாயந்தரம் விளக்கேற்றி வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக, இது 108 தடவை, அது 108 தடவை சொல்லிவிட்டு வெல்லம் கொஞ்சம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு கற்பூரஹாரத்தை எடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே தீரும். உங்களுக்கு எல்லாமே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்து தரும். அடுத்தபடியாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். நேற்றுக்கு ஏகாதசி விரதம் யாரெல்லாம் இருந்தேலோ இன்றைக்கி துவாதசி பாரணை பண்ணுறது ரொம்ப விசேஷம். என்ன பாரணை அப்படின்னா, காலையில் எழுந்தோடனே ஓம் நமோ நாராயணா ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு ஓம் நமோ நாராயணா சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்கோ துளசி மாலை கொண்டு. அதுக்கப்புறம் பாரணைங்கிறது என்னென்னா, இந்த விரதத்தை விடுறதுன்னு சொல்லுவா பற்றியில் அதுக்கு என்ன அப்படின்னா, நெல்லிக்காய் பச்சடி, சரியா, அகத்திக்கீரை, அது துவட்டல் மாதிரி பண்ணி பொரியல் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். என்ன அதே மாதிரி சுண்டக்காய் வத்த குழம்பு, இது 3 தான் இந்த பாரணைக்கு ரொம்ப விசேஷம். இந்த 3ஐயும் பண்ணுறது ரொம்ப அற்புதம். இதை 3ஐயும் பண்ணிட்டு நல்ல திவ்யமாக சாப்பிட்டுட்டு அந்த உபவாசத்தை நீங்கள் முடிச்சுக்கணும், சரியா. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: கடகராசியில் குரு வக்கிரகதியில், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் சந்திரன், துலாம் ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிக ராசியில் செவ்வாய், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பகைருண ரோகம் அப்படிங்கிற
6ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கும் அற்புதமாக ஸ்டாண்டிங்கில் இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றம். உத்தியோகத்தில் உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் ஓரளவுக்கு ஒரு அந்யோன்யம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதிர்பாராத ஒரு திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கும் அதி அற்புதமாக ஸ்டாண்டிங்கில் இருக்கார். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஒரு தெளிவை நோக்கி பயணிக்கும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கோவில் திருப்பணிகளில் ஈடுபாடு கொள்வீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். எதிர்பாராத ஒரு வெளியூர் பிரயாணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு. இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இன்றைக்கும் அதிக அற்புதமாக ஸ்டாண்டிங்கில் இருக்கார். சூப்பரான ஒரு நாள். சில பேருக்கு எதிர்பார்த்த பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நீலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகம் பொங்கும் நாள். அதி அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அதிரடியான லாபம் வருவதற்கு அதிரடியான சில மாற்றங்களை கொண்டு வந்து அதிரடியான ஒரு லாபம் குவிப்பீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? உற்சாகம் பொங்கும் நாள். தனவாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்களை வண்ணங்களாக்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகளை பெறலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து சந்தோஷவானில் சிறகடித்து பறப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு, அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் இருக்கார். கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் சில நேரங்களில் இந்த அலுப்பு சலிப்பு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. கூட்டாளிகள்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி
உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்கப்படுத்தும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான நாள் இன்றைக்கும். ஏன்னா அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலா வர்றார் இன்றைக்கும். அதனால் நீங்கள் நினைச்ச சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து மேலும் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஏலக்காய் 2 எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலா வருகிறார். நீங்கள் நினைச்ச காரியங்களை உத்தியோகத்தில் அற்புதமாக சாதிச்சுக்கலாம். ஒவ்வொரு வேலையும் அருமையாக செய்வீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட நோ டென்ஷன், ரிலாக்ஸ், சூப்பராக பண்ணுவீங்க. அதேமாரி தொழில் வியாபாரத்தில் லாபகரம் தான் கண்டிப்பாக. அதேமாரி மேன்மைகரம் தான். நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகலாம். புதிய முதலீடுகளை நோக்கி வெற்றி கொடி நாட்டுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக குடும்பத்தில் நிகழும். குடும்ப உறுப்பினர்கள் பக்க பலமாக செயல்படுவார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான தித்திப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்றைக்கும் உலா வரார். அற்புதமான ஒரு நாள். பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு நாள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்களை அற்புதமாக சாதித்து கொள்ளலாம். வேலைப்பளு அதிகரித்தாலும் இன்முகத்துடன் செய்து முடித்து மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அதேபோல் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனதில் கிஞ்சித்தும் கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு நாள். ஏன்னா பாகிஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினைச்ச காரியங்களை அற்புதமாக சாதிச்சுக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் உங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்து உங்களுக்கு சாதகமாக நிறைவேறும். வம்பு வழக்குகள் அற்புதமாக முடியும். உங்களது ஆதரவு அருமையாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் 2 உலர் திராட்சை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.
அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதனால் கவனமாக இருக்கணும். இன்றைக்கும் வாகன பயணங்கள் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக வாகனத்தை வெளியில் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போதே ஹெல்மெட் இருக்கா, பெட்ரோல் போட்டாச்சா, அதெல்லாம் இருக்கா, அப்புறம் 2 பேர் போகிறோம்னா 2 பேருக்கு ஹெல்மெட் இருக்கா, அடுத்தபடியாக இந்த இன்சூரன்ஸு அது இது, முக்கியமாக லைசன்ஸு, டிரைவிங் லைசன்ஸ் முக்கியமாக அதான் தேவை. எல்லாத்தையும் எடுத்துட்டோமா அப்படின்னு. ஏன்னா சில சமயம் மறதி வந்துடும், என்ன எடுத்துட்டோங்கிற மாதிரி இருக்கும், பர்ஸில் தானே வச்சோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை அன்றைக்கின்னு பார்த்து முதல் நாள் வெளியில் எடுத்து வச்சுருப்பீங்க. அதனால் கவனமாக எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா இன்றைக்கின்னு பார்த்து நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு விருந்து கேளிக்கைகள்லாம் வரும். அப்போ நம்ம கண்ணா அப்படின்னான்னு சாப்பிட்டுட்டா யாருக்கு உடம்பு சரியில்லை போகும், நமக்கு தானே. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், விளையாட்டாக இருக்கக்கூடாது, புரியுறதா. அடுத்தபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசில் அவங்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேக் போனு ஃபேமிலிக்கு அவங்க தான். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக இருக்கணும், அசிரத்தை கூடாது, கவனம் இல்லாமல் எதுவும் செய்யப்படாது. அடுத்தபடியாக இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் கப்சிப் அமைதியாக இருக்கணும். அதேமாரி கலைத்துறை நண்பர்கள்லாம் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. சந்திராசிரமம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கலைத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓய்ந்து உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். பால்யகால சிநேகிதர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்க தொடங்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு பலப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.